சைரா, என் உயிரின் உயிரானவர்களே. ஒரு சைராம் கேட்டிருந்தாங்க, அண்ணா என்னோட வாழ்க்கையில் தொடர்ந்து அற்புதம் நடக்குது, ஆனால் தொடர்ந்து பிரச்சனைகளும் இருக்கு. ஒரு நாள் சிரிக்கிற, ஒரு நாள் அழுவுற. யார் யாரோ என்னென்னமோ சொல்கிறாங்க, இந்த கோயிலுக்கு போ, இவங்க கிட்ட போ, அவங்களுடைய ஆசீர்வாதம் உனக்கு கிடைச்சதுன்னா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு. நானும் ஒவ்வொரு மாதமும் கிட்டத்தட்ட 10 நாள் 12 நாள் யாராவது எங்கேயாவது கூப்பிட்டாங்கன்னா நான் பாட்டுக்கும் போயிடுவேன். ஏன்னா என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் குழந்தைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி நீங்கள் சொல்கிறதையோ நான் கேட்குறேன். ஆனாலும் என்னோட பிரச்சனைகள் முடிவுக்கு வராமல் என்னமோ அதே நிலையில் தான் எனக்கு ஒரு தொடர்கதையாக அமையுது. இதற்கு தகுந்த பதில்கள் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையிலேயே இது மாதிரியான சில பிரச்சனைகள் எல்லாருடைய வாழ்க்கையிலேயோ நடக்குது. நம்ம அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். உங்கள் பிரச்சனைகள் தீர்க்கணும் அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல நம்பிக்கை வைக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் நம்பிக்கை வச்சு உறுதியாக இருக்கணும். இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி இப்படி போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எந்த இடத்துலையும் நம்பிக்கை இல்லாத தனம் அப்படின்றது உங்கள் வாழ்க்கையில் சேரும். இது நல்லா புரிஞ்சுக்கணும். ஒன்று, அன்பே சாயில் சொல்லக்கூடிய கோட்பாடுகள், அன்பே சாயில் சொல்லக்கூடிய கருத்துக்கள், அன்பே சாயில் சொல்லக்கூடிய பிரார்த்தனைகள், அன்பே சாயில் சொல்லக்கூடிய வழிமுறைகள், இதை எல்லாத்தையும் நாம் 100% ஃபாலோ பண்ணால் இங்கே வாழ்க்கையில் ஜெயிக்காதவங்கன்றது யாருமே இல்லை. ஆனால் அடிக்கடி நிறைய பேரோட உபதேசத்தை இங்கே கொஞ்ச நாள் கேட்கறது, அங்கே கொஞ்ச நாள் கேட்கறது, அதுக்கப்புறம் இந்த 2 விட்டு 3ஆவதாக ஒரு இடத்துல உபதேசத்தை கேட்கறது, 4ஆவதாக ஒரு இடத்துல உபதேசத்தை கேட்கறது. அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இன்பம் அதிகமாக இருக்குமா, துன்பம் அதிகமாக இருக்குமா, நம்பிக்கை அதிகமாக இருக்குமா, அவநம்பிக்கை அதிகமாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா துன்பமும் அவநம்பிக்கையும் அதிகரிக்கும். அதை புரிஞ்சுக்கணும். ஸோ உறுதியான நிலைப்பாடு உங்கள் மனசில் என்ன கிடக்கிறீங்களோ அன்னைக்கு தான் உறுதியான வாழ்க்கை ஆரம்பமாகுது. நம்ம சாயப்பாவோட சச்சரிதமில் என்னென்ன வழிமுறைகளை சொல்லியிருக்காங்களோ அதை மட்டும்தான் இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் சொல்கிறாங்க, 9 வாரம் விரதம் இருந்தால் உன் பிரச்சனை தீரும். சாயப்பாவுக்கு 9 வாரம் விரதம் இருங்க. இதை சொன்னது யார்? சாயப்பா சொன்னாரா? ஆனால் அப்படி நிறைய மனிதர்கள் பொய்யான விஷயத்தை தனக்கு வாய்க்கு வந்ததை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 9 வாரம் விரதம் இரு, பாபா உனக்கு அள்ளி கொடுப்பார். அள்ளியும் கொடுக்க மாட்டார், கிள்ளியும் கொடுக்க மாட்டார், எதுவுமே கொடுக்க மாட்டார். நல்லா சாப்பிடு, அப்போ தான் நீ நல்லா உழைப்ப. நல்லா சாப்பிடு, அப்போ தான் நீ ஆரோக்கியமாக இருப்ப. நல்லா சாப்பிடு, அப்போ தான் நீ பிரார்த்தனை கூட ரொம்ப தெளிவாக பண்ணுவ. சாப்பாடு இல்லை அப்படின்னா நம்ம யாரையும் தேட மாட்டோம், சாப்பாடை மட்டும்தான் தேடுவோம். அதுக்காக சாப்பாட்டுக்கு அடிமையாக இருக்கணும்னு நான் சொல்லலை. கடும் விரதமோ கடும் பிரார்த்தனையோ தேவையில்லாதது அப்படின்னு சாயப்பா சொல்லியிருக்காங்க. இன்னொருத்தவங்க ஏதோ ஒரு சேனலோட லிங்க்கை அனுப்பி என்னை பார்க்க சொன்னாங்க.
அதில் பார்க்கும்போது சில விஷயங்கள் சாயப்பா சொல்லவே சொல்லாத விஷயத்த சொன்ன மாதிரி பேசுகிறாங்க. ஸோ இது மாதிரி ஒரு கன்ஃபியூஷனான விஷயங்கள் நிறைய நடக்குது. ஸோ அன்பே சாயில் ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அதை 100% ஃபாலோ பண்ணாதான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்க முடியும். இதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஒன்று, கடவுளை பற்றி உண்மையான விஷயத்தை நம்ம பேசுகிறோம். அந்த உண்மையான விஷயத்துக்கு நீங்கள் வரணும்னா ஃபஸ்ட்டு கடினமான முயற்சிகள் இருக்கணும். பொய்யான விஷயத்த பேசுறது மூட நம்பிக்கை சம்மந்தப்பட்டது. அதுக்கும் நமக்கு ரொம்ப தூரம். அது நம்ம வாழ்க்கையில் செட்டே ஆகாது. அது ரொம்ப ஈஸி. ஆரம்பத்தில் எல்லாமே கிடைக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் எல்லாமே போயிடும். நான் இந்த கோயிலுக்கு போனேன், அந்த கோயிலுக்கு போனேன், அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், ஆனால் எனக்கு ஒன்றுமே கிடைக்கலன்னா இதை செஞ்சால் கிடைக்கும்னு யார் சொன்னா? எதை செஞ்சால் கிடைக்கும்ன்ற ஒரு விஷயத்த சொல்கிறத நீங்கள் ஏற்றுக்கல. எதை செஞ்சால் கிடைக்காத அதை செய்கிறீங்க. ஏன்னா அது செய்கிறதுல உங்களுக்கு ரொம்ப எளிமையான விஷயங்கள் இருப்பதால் நீங்கள் அதை செய்கிறீங்க. கண்களால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். ஸோ கடவுள்னா தீர விசாரித்து தான் நம்ம இங்கே அன்பே சாயில் ஒவ்வொரு விஷயத்தை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு கூட இப்போ 10 பேர் வருவாங்க உங்கள் வீட்டுக்கு. அவங்க என்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை உங்களை கொண்டு வந்து திணிக்கணும்னு அவங்க முயற்சிகள் செய்வாங்க. நீ இவரை ஃபாலோ பண்ணு, அவரை ஃபாலோ பண்ணு, அவர் சொல்கிறத செய், இவரை சொல்கிறத செய், நான் அப்படி தான் செஞ்சேன், அப்படி தான் நான் வாழ்ந்தேன், அதனால் இது ரொம்ப உனக்கு பெஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே தான் என்ன செய்கிறோமோ அதை மற்றவங்க செய்யணும்னு எதிர்பார்க்கறது மனிதனுடைய இயல்பு. நான் சொல்கிறத நீ செய், உன் வாழ்க்கைக்கு நான் தான் லீட் கொடுப்பேன் அப்படின்னு எதிர் வீட்டுக்காரமாவோ பக்கத்து வீட்டுக்காரமாவோ இல்லை சொந்தமோ பந்தமோ நண்பர்களோ உங்களை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணுவாங்க. இவரை போய் பாரு, அவரை போய் பாரு. நான் சொல்கிறேன், யாரையும் பார்க்காதீங்க. எனக்கே வந்து நிறைய பேர் சொல்கிறீங்க உங்களை வந்து பார்க்கணும். நான் ஒரே விஷயந்தான் சொல்கிறேன், என்னை வந்து பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. நீங்கள் சாயப்பாவை பார்த்தாவே போதும். நான் சொல்கிறேன், நான் ஒரு தீர்க்கதரிசி கிடையாது. நான் என்னைக்கு சாப்பிட்றத நிறுத்தினோ, என்னைக்கு காற்று மூலமாக நான் உணவை எடுத்துக்கிறேனோ, என்னைக்கு ஒரு யோகியான வாழ்க்கையை நான் ஆரம்பிக்கிறேனோ அன்னைக்கே நான் மற்றவங்கள பார்த்து ஆசீர்வாதம் செய்கிற அளவுக்கு தகுதி எனக்கு இருந்துச்சுன்னா அந்த தகுதியை நான் ஏற்படுத்தி சாயப்பனுக்கு ஏற்படுத்தி கொடுத்தாங்கன்னா அன்னைக்கு நான் கூப்பிட்றேன். ஸோ கள்ள தீர்க்கதரிசிகள் உருவானதுக்கு காரணமே நம்மளை மாதிரியான அப்பாவியான மக்களால் மட்டுமே. கள்ள தீர்க்கதரிசி பைபிள் எழுதின வருஷத்திலே சொல்லியாச்சு. கள்ள தீர்க்கதரிசிகள் அப்போவே, இப்போ சொல்லவா வேணும்? இதை சொல்லி பல 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 வருஷம் ஆயிடுச்சு. ஐ திங்க் பழைய ஏற்பாடோ புதிய ஏற்பாடோ தெரியல, எனக்கு கொஞ்சம் யாராக இருந்தால் சொல்லுங்கள். கள்ள தீர்க்கதரிசிகள் உருவாகுவார்கள். நான் தான் கடவுள், நான் தான் ரட்சிக்கக்கூடியவன். அது மாதிரி இன்னைக்கு தெருவுக்கு ஒருத்தவங்க கிளம்பிட்டாங்க. ஏன் கிளம்புனாங்க? இன்னைக்கு அப்பாவி மக்கள் தனக்கு ஒரு வழி கிடைக்காதா, தனக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பத்தை யாராவது துடைக்க மாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க கிட்ட இவங்க அப்பா காட்சி அளித்து இருக்கிற அத்தனையும் பிடுங்கிட்டு விட்டுடுறாங்க. அப்போ இங்கே யார் ஏமாந்தவங்க மேலே தப்பு சொல்கிறதா இல்லை ஏமாத்துறவங்க மேலே தப்பு சொல்கிறதா?
யார் மேலே தப்பு சொல்ல முடியும்? நான் சொல்கிறேன், ஏமாத்தனவனா தப்பு சொல்ல மாட்டான். ஏன்னா அது அவன் தொழில். ஏமாந்தவன் தான் பாவம் செஞ்சவன் நான் சொல்லுவேன். ஏன்னா நீ ஏன் ஏமாந்த? உன் துன்பத்தை தொடக்க எந்த மனுஷனாலையும் முடியாது, அந்த கடவுள் சக்தியை தாண்டி. இவன் தான் கடவுள்னு சொல்கிறவனை நம்பாத, கடவுள் இல்லைன்னு சொல்கிறவனை கூட நம்பு. ஆனால் நான் தான் கடவுள்னு எவன் ஒருத்தன் சொல்லணும் அவனை நம்பாத. எனக்கு தான் அதிகமான சக்தி இருக்குது, என்கிட்ட வா, உனக்கு ஆசி வழங்குறன்னு சொல்லாத. யார் சொல்கிறானோ அப்படி அவனை நம்பாத. கள்ள தீர்க்க தரிசிகள் உருவாகி நாட்டைய சின்ன பின்னமாக ஆக்குவாங்க. இது எல்லா நாட்டிலையும் இருக்குது, நாட் ஒன்லி இந்தியா, வேர்ல்டு வைட் இருக்கு. இது ஒரு பெரிய வியாபாரமாக போயிட்டு இருக்குது, அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ மக்கள்கிட்ட இருந்து ஒரு பணத்தை வாங்குறாங்கன்னா இருக்கிறவங்க கிட்ட வாங்கி இல்லாதவங்க கிட்ட கொடுக்கணும். அதுதான் உண்மையான தர்மன்றது. நாம் இங்கே நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் உங்களுக்கு கேஷ் அனுப்புகிறேன், நீங்கள் ஏழைங்களுக்கு பண்ணுங்க. அப்போ ஒரு நாளைக்கு 10 பேர் எனக்கு அனுப்புனா, 30 நாளைக்கு 300 பேர் அனுப்புனா, என் மனசு திடீர்னு மாறிடுச்சுன்னா, இவ்வளோ அனுப்புகிறாங்க, மாதத்துக்கு 1 லட்ச ரூபாய் வருது, 10,000 ரூபாய் யாருக்காவது செலவு பண்ணு, மீதி 90,000 ரூபாய் நீ வயிற்றுக்குள்ளே கொண்டு போ. ஆரம்ப ஓகம் தான் இருக்கும். நான் எடுத்தவொடனே சொன்னேன், நரகத்துக்கு போகக்கூடிய பாதை ஆரம்பத்தில் அவ்வளோ சூப்பராக இருக்கும், அவ்வளோ எக்ஸ்ட்ராடரியாக இருக்கும். என்ன லைஃப்டா, இதெல்லாம் விட்டுட்டு 8 மணி நேரம் 10 மணி நேரம் உடைச்சி 40,000 சம்பாதிச்சு பாரு, 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் 40,000 சம்பாதிக்கிறேன். அப்போ நமக்கு கடவுள் கொடுத்ததை அத்தனையும் தப்பாக பயன்படுத்துகிறோன்ற எண்ணம் இருக்காது. கடவுள் கொடுத்த அறிவை நான் பயன்படுத்தி சம்பாதிக்கிறேன். உனக்கு அறிவு இல்லை, நீ சம்பாதிக்கலை, எனக்கு அறிவு இருக்குது, இது கடவுள் கொடுத்த அறிவு அப்படின்னு சொல்லி கடவுள் உங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி. எப்படி? கடவுள் இவர்களுக்கு உதவி செய்கிற மாதிரி இல்லைங்க. ஒன்றும் இல்லை, சிலை கடத்தக்கூடிய சில கேங்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு நினைக்கிறீங்க? இருக்கு, இல்லாமலாம் இருக்காது. ஏன்னா அது என்ன கணக்குன்னு தெரியல, அது எப்படிப்பட்ட கணக்குன்னு தெரியல. சிலை கடத்துறவங்க சாமியை கும்பிடாதவங்க இல்லை, சாமியை கும்பிட்றவங்களும் சிலையை கடத்துகிறாங்க. நம்ம பேப்பரில் பார்க்குறோம்ல, இங்கே பிடிப்பட்டாங்க சிலையை திருடி, அங்கே பிடிப்பட்டாங்க சிலை திருடி, கோயில் உண்டியில் கை வைக்கிறது. ஆனால் அவங்க சாமியும் கும்பிடுவாங்க. கேட்டால், எனக்கு கொடுத்த அறிவை, கடவுள் கொடுத்த அறிவை நான் பயன்படுத்துகிறேன். கடவுள் கொடுத்த அறிவை சரியாக பயன்படுத்தினா கடவுள் தண்டிக்க மாட்டாரா? கடவுள் கொடுத்த அறிவு இல்லை, அது கிரிமினல் புத்தி, அது பக்கா கிரிமினல்ஸ். ஸோ உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும். அப்போது நான் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாகவே இருந்தேன், வேண்டாம், எந்த தர்மமாக இருந்தாலும் சரி, அதை உங்கள் கையால் நீங்கள் பண்ணுங்க, அது நேருக்கு நேராக நீங்கள் பண்ணுங்க. அப்போ தான் நீங்கள் 10 பேருக்கு தர்மம் செய்யும்போது அந்த உதவி பெறக்கூடிய உங்களோட கண்களை பாருங்க, அதில் சாயப்பாவோட காட்சி ரொம்ப தெளிவாக தெரியும். அப்போ நீங்கள் 10 பேருக்கு பண்ணக்கூடிய நீங்கள் அடுத்த கொஞ்ச நாள் கழிச்சு இன்னும் 20 பேருக்கு நீங்கள் செய்வீங்க. 20ன்றது 30 ஆகும். இப்போ நீங்கள் உதவி செய்கிற அளவுக்கு உங்களுக்கு வருமானமும் அதிகரிக்கும். இதை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு. ஸோ இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் தொடர்ந்து ரெகுலராக நம்ம வாழ்க்கையை உயர்வு பெறுவதற்கும் நம்மால் பல பேர் பயன் அடைவதற்கும் இது சாத்தியமாக இருக்குது.
அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு உட்காந்துக்கிட்ட அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன், நீ என்கிட்ட காசை கொடு, நான் அதை, அதெல்லாம் வேண்டாம். யாராவது வந்து உங்கள் பக்திக்கு விலை பேசுனாங்கன்னா சல்யூட் போட்டு வெளில வந்துருங்க. அதெல்லாம் வேண்டாம், அது வேண்டவே வேண்டாம். அது வந்து நாம் அவங்கள காசை கொடுத்து அவங்களுக்கு சில விஷயங்கள் செய்யும்போது அவங்க தப்பான வழிக்கு போனாங்கன்னா நீங்களும் அதுக்கு காரணமாகிடுவீங்க, நீங்களும் அதுக்கு ஒரு பங்குதாரராக ஆகிடுவீங்க. அதனால தான் சொல்கிறேன், உங்கள் பக்திக்கு விலை பேசுனா பை சொல்லிட்டு வந்துடுங்க. யாரை ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ண வேண்டான்றத உங்கள் மனசாட்சிக்கு 10க்கு 20 தடவை யோசித்து அதுக்கப்புறமா முயற்சி பண்ணுங்க. நான் மனுஷனை நம்புகிறேன், மனுஷன் மேலே அளவுக்கு அதிகமாக அன்பு வச்சுருக்கேன். ஆனால் கடவுள் பேரை சொல்லி ஏமாத்துறவங்கள நான் மதிக்கிறதும் இல்லை, அன்பு வைக்கிறதும் இல்லை, அதுக்காக அவர்களை சபிக்கிறதும் இல்லை. ஏன்னா சபிக்கிறதுக்கு நமக்கு எந்த அதிகாரமும் வழங்கப்படலை. அப்போ இது எல்லாத்தையும் நாம் சில விஷயங்களை முயற்சிகளை செய்யணும். ஸோ தர்மத்தை நீங்கள் செய்யுங்க, தயவு செய்து செய்யுங்க. அது நம்ம லைஃபுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்கள். நானும் இங்கே இருக்கிற ஒரு ட்ரஸ்ட்டுக்கு என்னால் முடிஞ்ச உதவிகளை செய்கிறேன். அதே மாதிரி ஒரே ஒரு சாய்ராம் அவங்க ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டதால், அண்ணா மாதம் ஒரு 5000 நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன், நீங்கள் ஏழைங்களுக்கு பண்ணுங்கள். அவங்க கனடாவில் இருக்காங்க. ஸோ சாயப்பா மேலே சத்தியமாக நாம் நினச்சிருந்தா எத்தனையோ பேர்கிட்ட துட்டு வாங்கியிருக்கலாம். ஆனால் சாயப்பா மேலே சத்தியமாக அந்த ஒரே ஒரு சாயிரம் மந்த்லி 5000 நம்ம அக்கௌண்ட்டில் போடுவாங்க. அந்த 5000 ரூபாயை அந்த ட்ரஸ்ட்டுக்கு அப்படியே கொடுத்துட்றோம். ஏன்னா அன்பே சாயில் இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு நாம் முயற்சிகள் செஞ்சோம் அப்படின்னா, கண்ணுக்கு தெரியாதவங்களுக்கு பண்ணுற பிரச்சனை இல்லை, கண்ணுக்கு தெரிஞ்சவங்களுக்கு பண்ணால் யாரும் தப்பாக நினைக்காதீங்க. யாரையும் குத்தி காட்டி நான் பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம். நான் அப்படி குத்தி காட்டி யாரையும் பேசலை. ஸோ ஒவ்வொரு மாதமும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் நடந்துச்சு. அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், இனிமேல் ஓகே, சில பண விஷயங்கள் வந்துடுச்சுனாவே கடவுளுக்கும் மனுஷனுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அதிகமாகிடும். அதனால் அன்பே சாய் தெரியாத சில பேர்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நாம் உதவிகள் செய்வோம். ஸோ நான் சம்பாதிக்கிறதுல ஒரு கொஞ்சம் பைசாவும் அந்த கனடாவில் இருக்கக்கூடிய அந்த அவங்களுடைய மந்த்லி 5000 அந்த பேமெண்ட்டையும் நம்ம வந்து அது மாதிரி கொடுக்குறோம். ஸோ சாயப்பாவோட சத்தியம் நீங்கள் நம்புவீங்க இல்லை சொல்கிறேன். ஏன்னா சில பேர் வந்து இல்லை அப்படிலாம் இல்லை, அவங்களுக்குலாம் நிறைய காசு வருதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. காசு வருங்க, கண்டிப்பாக வரும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த மெம்பர்ஷிப்புக்கு கூட யூடியூப்பில் சொல்கிறாங்க, ஒரு மெம்பர்ஷிப்புக்கு மந்த்லி 125 250 rupees நீங்கள் பே பண்ண அதில் ஒரு இன்கம் பார்க்கலாம். இது ஸ்பிரிச்சுவல் பேஸ் பண்ணது. அவங்க கொடுக்கறக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஏதோ நமக்கு 1-2 கிடைக்குது, அதில் எனக்கு கொஞ்சம் ஏழைங்களுக்கு கொஞ்சம், பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க. இதில் வந்து என்னென்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சாய்ராம் வந்து கேட்டிருந்தாங்க, உங்களுக்கு என்ன லாபம், எதற்காக நீங்கள் இதை செய்கிறீர்கள் அப்படின்னு. நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னேன், யூடியூப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே நம்ம இதை பண்ணிட்டு தான் இருந்தோம். நான் பேசுனது வந்து இருக்கணுன்றதுக்காக சில பேர் சொன்னாங்க, அதுக்கு என்ன ஆப்ஷன் பெஸ்ட்டுன்னு பார்த்தா அது யூடியூப் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். அப்போல்லாம் நம்ம அடிக்கடி அன்பே வாட்ஸ்அப்பில் வந்து ஆடியோ கொடுத்துட்ருப்போம். அதில் சில பேர் வந்து நல்லா இருக்குது, கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக இருக்குது, கடவுள் இருக்காருன்னு சில மனிதர்கள் சொல்லி சொல்லி நாங்கள் எங்கள் பர்ஸை எம்டியாக்குனது தான் மிச்சம். ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய கான்செப்டு 5 பைசா செலவு இல்லாமல் நம்ம வாழ்க்கையை வளமாக்கி
நாம் இல்லாதவங்களுக்கு உதவி செய்யணுன்ற ஒரு கோட்பாடை நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பேருக்கு போய் சேரணும். நீங்கள் கொடுக்குற ஆடியோஸை வாட்ஸ்அப்பில் கொஞ்ச நாள் தான் இருக்குது, அதுக்கப்புறம் சேட் கிளியர் பண்ண வேண்டிய நிலை வருது. ஏதாவது போட்டு வச்சுக்க சொல்ல உட்காந்து எழுதுவேன், ஒவ்வொரு வார்த்தைகளும் எழுதுவேன். அப்போ தான் நம்ம யோசித்தோம், என்ன வேறு எப்படி இதை கொண்டு போகிறதுன்னு சொல்லும்போது அந்த யூடியூப் ஓகே இதில் நம்ம கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மன திருப்தி. சாயப்பா பற்றி பேசும்போது, நம்ம அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்கள பற்றி பேசும்போது ஒரு பெரிய மன திருப்தி நமக்கு வருது. ஸோ இதை கமர்ஷியலாக இந்த சந்தோஷ் என்னைக்கோ எப்பையும் செய்ய மாட்டான், ரைட்? ஏன்னா சாயப்பாவோடைய குழந்தையாக இருக்கிறதுக்குன்னு ஒரு தகுதிகள் இருக்குல்ல, அந்த தகுதிகளை கொஞ்சம் கூட இறக்கிட்டா நம்ம வாழ்க்கை சூன்யமாக போயிடும். நீங்கள் என்னை எந்த அளவுக்கு அன்பு வைக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு நம்புறீங்களோ, அதை விட நான் சிறப்பாக உங்ககிட்ட இருக்கணுன்றது சாயப்பாவோட உத்தரவு. என்னோட உத்தரவு கிடையாது, எல்லாமே அவருடைய உத்தரவு. அவருடைய விருப்பத்தின் படி தான் நான் ஆடியோ கொடுக்குறேன். அவருடைய விருப்பத்தின் படி தான் உங்கள் எல்லார் மேலேயும் அன்பு வைக்கிறேன். அவருடைய விருப்பத்தின் படி தான் நீங்களும் இந்த ஆடியோவை கேட்குறீங்க. அவருடைய விருப்பத்தின் படி தான் நீங்கள் என் மேலே அன்பும் வைக்கிறீங்க. இதெல்லாம் நம்ம கடவுளால் கொடுத்த ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான சொந்தம். இந்த சொந்தம் சும்மா அரட்டை அடிப்பதற்காகவோ ஒருத்தவங்களை பற்றி பேசுவதற்காகவோ இல்லை. எது உண்மையோ அதை சொல்வதற்கும், எதை பொய்யோ அதை சொல்வதற்கும், எதை நம்பணுமோ அதை சொல்வதற்கும், எதை நம்பக்கூடாதோ அதை சொல்வதற்கும் உருவாக்கப்பட்டது இந்த அன்பே சாய் குடும்பம். அப்போ நீங்கள் எந்த இடத்துல ஒரு தத்துவத்தை நீங்கள் வச்சிருக்கீங்களோ அந்த இடத்துல நீங்கள் சிறப்பாருங்க. ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் நடந்தது. நம்ம வீட்டுக்கு ரிலேட்டிவ் வந்திருக்காங்க. சிஸ்டருடைய பையன் பெயர் திவேஷ். ஏஜ் ஒரு 14 or 15 இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது ஒரு 5-6 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் 6 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் பசங்களை பார்க்குறேன். அந்த குழந்தைய பார்த்து நான் வியந்தது ரொம்ப ஜாஸ்தி. இத்தனைக்கும் உங்கள் பேரண்ட்ஸ் இப்படி இரு அப்படி இருன்னு சொல்லலை. ஒரு 16 வயசு, 16 or 17 இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், 16-17 இருக்கும். அந்த 16-17 வயசு ஆச்சுனாவே சில எல்லா பசங்களுக்குமே சரி, ஈவன் எனக்கும் சரி, ஒரு திமிரு, நான் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டு, ஒரு ஆணவம் எல்லாமே இருக்கும். 17 வயசில் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இந்த பையனை நான் பார்க்கும்போது நான் வியந்து போகிறேன். அது அப்படிப்பட்ட ஒரு விஷயம். அவ்வளோ ஒரு ஒர்க்கில் ஒரு கான்சன்ட்ரேஷன், ஸ்டடீஸ் தான் அதில் ஒரு கான்சன்ட்ரேஷன், செய்யக்கூடிய வேலைகளை எந்த ஒரு இடத்துலையும் ஒளிவு மறைவு இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு பக்குவம், ஒரு ஆழ்ந்த மெச்சூரிட்டி, பெருசாக எதற்கும் ஆசைப்படுறது இல்லை. அதே மாதிரி எனக்கு அதை தெரியும் இதை தெரியும்னு சொல்லி ஒரு சீன் போடுறதும் இல்லை. நான் நிறைய பேரை அந்த ஏஜில் இருக்கிறவங்கள பார்த்துருக்கேன். 16-17 அப்படின்னாவே ஒரு மாதிரி பெரியவங்களெல்லாம் வெரி போரிங் நினைக்கக்கூடிய ஒரு பீப்புள்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த ஆழ்ந்த ஞானம், அப்போ தான் சொன்னேன், டே தம்பி, நீ என்னை விட அதிகமாக பிறப்பு எடுத்திருப்ப, நல்ல மெச்சூர்டுன்னா. அப்போ கூட அந்த தம்பிக்கு அதை பற்றி புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு. ஏன்னா அதிகமாக தமிழ் தெரியாது, நம்ம பேசுகிறது புரியும்.
அவர் இங்கிலீஷில் பேசுவார். இங்கிலீஷில் பேசும்போது நான் ரொம்ப டீப்பாக கேட்டால் தான் நமக்கு புரியும். அப்போ சில விஷயங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவரோட அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் வரும்போது நான் கவனிக்கிறேன். என்னோட சீப்பு இருக்குது, தலை சீப்பு, அதை நான் சொல்லி ஆகணும் இந்த இடத்துல. ஏன்னா எல்லா மனுஷங்க கிட்டேயும், எல்லா குழந்தைங்க கிட்டேயும், எல்லா ஏஜில் இருக்கிறவங்க கிட்டேயும் கற்றுக்கணுன்ற ஒரு ஆர்வம் ஒரு மனுஷனுக்கு இருந்துச்சுன்னா அவன் வீழ்ச்சி அடைய மாட்டான், அவனுக்கு ஆணவம் பிறக்காது. அதை வச்சு நான் சொல்கிறேன், நான் கற்றுக்கிட்டேன். என்னோட தலை சீப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் முடியெலாம் இங்கே இருக்கும். ஏன்னா நம்ம லாங் ஹேரு, வெளியில் சுற்றுறோம். அந்த பையனோட சீப்பை பார்த்திங்கன்னா ரொம்ப புதுசாக இருக்கும். நான் சொன்னேன், இந்தியா வரும்போது வாங்கினதான்னா, இல்லை நான் 2 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன் சீப்பு. ஏன்னா அது முடியே அது அழுக்கே வராதண்ணா. வந்தவுடனே நான் நல்லா நீட்டாக கழுவி வச்சுடுவேன். என்ன ஏஜில் பாருங்கள். அப்போ இப்போ அவனுக்கு தம்பிக்கு 16 வயசுன்னா, அப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கினாங்கன்னா அவர் 14 வயசில் அந்த ஒரு நீட்னஸ். அது வந்து அவங்க பேரண்ட்ஸ், நான் கேட்டேன் பேரண்ட்ஸ்க்கு, அவங்கக்கிட்ட நீங்கள் தான் இப்படி தான் வந்து வளர்த்தீங்களா? அதெல்லாம் நல்லா இல்லை, அவன் பாட்டுக்கும் அப்படின்னு. ஸோ ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு குணங்கள் இருக்குது, அதை நாங்கள் மறந்துடக்கூடாது. இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நாம் இந்த அருமையான அற்புதமான குணத்தை வச்சிருக்கிற நாம் சில மனிதர்களுக்கு அடிமையாயிடக்கூடாது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும், ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும் இந்த பாயிண்ட்டை. நீங்கள் ஒருத்தவங்க எந்த மனுஷனுக்கோ நீங்கள் அடிமையாயிடக்கூடாது. உங்களோட 6வது அறிவை நீங்கள் பயன்படுத்தினால் ஒழிய, பயன்படுத்தலைன்னா எல்லாரும் நம்ம தலைக்கு மொட்டை போட்டு சந்தனத்தை பூசி உட்கார வச்சிருவாங்க. அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. சில இடத்துல பெரியாருடைய கொள்கைகளும் தேவைப்படுது. இந்த இடத்துல எல்லாருக்கிட்டையும் நல்ல விஷயங்கள் இருக்குது, கெட்டதும் இருக்குது. எதை பிடிக்கணுமோ அதை எடுத்துக்கோ. சாமி இல்லைன்னு சொன்னார் பெரியார், அதை விட்டுடு. அவர் ஏன் சாமி இல்லைன்னு சொன்னார், அந்த சாமி பேரை வச்சு யார் யார் என்னென்ன செஞ்சாங்க அதை பாயிண்ட் பண்ண. நான் தான் சாமி அப்படின்னு ஒருத்தவங்க வராங்க, தனக்கு தான் ஒரு பெரிய பவர் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களே நீ நம்பாத. நீ நம்புனா காணாமல் போயிடுவேன். எல்லாருமே சாமி தான், எல்லாருமே அற்புத சக்தி படைத்தவர்கள் தான். உங்ககிட்ட இருக்கிற சக்தி என்கிட்ட இல்லாமல் போயிடுமா என்ன? நீ மட்டும்தான், உங்ககிட்ட தான் கடவுள் பேசுவாரா? என்கிட்ட பேச மாட்டாரா? உங்ககிட்ட பேசக்கூடிய கடவுள் என்கிட்டையும் பேசுவார். நேற்று பிறந்த குழந்தைகிட்டையும் பேசுவார், நாளைக்கு பிறக்க போகிற குழந்தைகிட்டையும் பேசுவார். ஸோ அவரோட சக்தி இன்றி அமையாதது. அதனால் பர்டிகுலராக கடவுள் இவங்கள தான் தேர்ந்தெடுத்துருக்காங்க, அவங்கள தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் தாழ்ந்த மனிதர்கள் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாம் எல்லாருமே உயர்ந்த மனிதர்கள். எங்கே தாழ்ந்த மனிதர்களாக போகிறோன்னா, நம்ம கம்பேர் பண்ணுறோம். நம்ம பிரச்சனைகள் இருக்குதுன்னு, எனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. உங்கள் பிரச்சனைகளை பார்த்து நீங்கள் பயந்து ஓடினதால் அதை ஒருத்தர் வியாபாரமாக்க ரெடி ஆகிட்டார், அவ்வளோதான். ஸோ ஏமாத்துறதுன்றது ஒரு வியாபாரமாக போயிடுச்சு இன்றைக்கி. அதை ஒரு சிறப்பாக செய்யட்டும், சந்தோஷமாக செய்யட்டும். எத்தனையோ பேர் வந்து பொருளை வாங்கி ஏமாந்துட்டுருக்காங்க, ஏமாறட்டும். ஆனால் அன்பேசாய் குடும்பத்தில் இருக்கிறவங்க அது மாதிரி தயவு செய்து ஏமாறாதீங்க, எங்கேயும் போகாதீங்க. இன்னும் சொல்லணுன்னா பரிகாரத்தை சொல்லி, அதுவும் இந்த சனிப்பயிற்சி வந்தாலும் வந்தது, இன்னும் சனியா அந்த வேலையை ஆரம்பிச்சிருக்குமா என்னன்னு தெரியல. ஆனால் நம்ம மக்கள் ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கே வந்து நிறைய பேர், இப்பா நீ கடகராசி, அஷ்டம சனியாமே. ஓ, அஷ்டம சனி இப்போ தான் நடக்குதா? ஆனால் நான் அப்போலேருந்து நடந்துட்டு தானே இருக்குதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ எல்லாம் என்னோட ராசியை பற்றி தெரிஞ்சவங்களாம் எனக்கு வந்து லிங்காக அனுப்புகிறாங்க. அதில் ஒருத்தர் வந்து ரொம்ப தெளிவாக, நீங்கள் வந்து
கையை விட்டுட்டுலாம் வண்டி ஓட்ட முடியாது, ரொம்ப ஸ்டைலாலாம் வண்டி ஓட்ட முடியாது. வண்டி ஓட்டினா உங்களுக்கு ஆபத்து. அப்போது சுக்கிரதசையில் இருக்கிறவங்க ஸ்டைலாக வண்டி ஓட்டினா அவங்களுக்கு ஆபத்து வராதா என்ன? கவனம் இல்லாமல் எந்த ராசிக்காரன் வண்டி ஓட்டினாலும் அவனுக்கு ஆபத்து இருக்குது. உழைக்காம இருக்கணும் அப்படின்னு எந்த ராசிக்காரன் இருந்தாலும் அவனுக்கு ஆபத்து இருக்குது. ஸோ இதெல்லாம் கிரகங்கள் அது இது அது இருக்குதா இல்லையா அந்த ஆய்வுக்கு நம்ம போக வேண்டாம். நீ இருக்கியா, நீ இருந்தால் நீ என்ன செய்யணும் அது ஒரு சிறப்பாக செய். ஸோ சனி நான் அதன் வேலையை ஆரம்பிக்கலை அப்படின்னு நம்ம நினச்சாலும், ஆனால் நம்ம சனிக்கு நான் அப்பா உனக்கு அடிமை, எனக்கு கொஞ்சம் பார்த்து கவனி, நான் போகும்போது வரும்போதெல்லாம் கொஞ்சம் கூடவே இரு அப்படின்னு சொல்லி அந்த பயத்தில் வண்டி ஓட்டுறோம், போய் மாட்டிக்கிறோம். ஏன்னா நீ தொடர்ந்து நினச்சிக்கிட்டே இருக்க, நான் கரெக்டாக ஓட்டணும், அடிபடாமல் இருக்கணும், ஆக்சிடெண்ட் ஆகாமல் இருக்கணும். ஒன்றுக்கு 10 தடவையாக யோசிப்ப. நீ 10 தடவை யோசித்ததில் 11ஆவது தடவை யோசிக்கிறதுக்கு முன்னாடி நீ என்ன நினச்சியோ அது நடந்துடுச்சு. இதெல்லாம் புரிஞ்சுக்கணுங்க. மனசில் இருக்கக்கூடிய ஆழமான எண்ணங்கள் திரும்பி திரும்பி வரும்போது அது செயலாக மாறுது. இவ்வளோதான். ஸோ வாழ்க்கையை பற்றி நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம நல்லா வாழலாம், சிறப்பாக வாழலாம். எங்கேயும் ஏமாறாமல் இருங்க. தயவு செய்து சொல்கிறேன், ஏமாறாதீங்க. ஏமாந்து 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 ஏன் இப்படி இருக்கோம்? ஏற்கனவே ஏமாத்திட்டு போனவங்க பாதினா இன்னமும் ஏமாறுவதற்கு நம்ம ஒரு ஊருக்காக போய் க்யூவில் நின்று தேவையாதெல்லாம் யோசிச்சு பாருங்க. அன்பே சாயில் இருக்கக்கூடிய அத்தனையும் 100% ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா 100% வெற்றி வாய்ப்பு உறுதின்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.